பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். திலகா, திலகா என்ன பண்ண போற? இதோ இத நான் வாங்கினேன், உங்க கண்ணு முன்னாலே போட்டு உடைக்கிறேன். பாருங்க, இப்ப திருப்தி தானே? இப்ப திருப்தி தானே? என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. கோவிச்சிட்டு வந்து இங்க படுத்திருக்கா. வேற என்னம்மா பண்ணுவாரு? அப்பாவுக்கு நம்மள நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல அண்ணனை நினைச்சு வேதனைப்படுறதா, இல்ல அண்ணிய நினைச்சு கோவப்படுறதான்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருக்காரு. சரிக்கா, அதுக்காக ஒண்ணுமே சாப்பிடாம படுத்திருக்கணும். அக்கா, நீ சொன்னா கொஞ்சம் பாலாவது குடிச்சிட்டு படுத்து பாருக்கா. சரி, உள்ள போய் ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன்க்கா. அப்பா, அப்பா, என்னம்மா? பால் குடிங்கப்பா. யாருக்கு? எனக்கா? உயிரோட இருக்கிற எனக்கு பால் ஊத்தாதம்மா, நான் செத்ததுக்கு அப்புறம் ஊத்து. ஐயோ அப்பா, என்னப்பா இப்படி பேசுறீங்க? நானும் காயத்ரியும் நடமாடிட்டு இருக்கிறதே உங்களாலதான்ப்பா. நான் ஓடாத கடிகாரம்மா. இது நல்ல நேரமும் காட்டாது, கெட்ட நேரமும் காட்டாது. அந்த பொண்ணு
என்னென்ன வார்த்தைமா பேசிச்சு. என் மகனை கஷ்டப்பட்டு வளர்த்ததையோ படிக்க வச்சதையோ அவன் வேலைக்காக எல்லார் காலையும் விழுந்து கெஞ்சி வேலை வாங்கி கொடுத்ததையோ நான் பெருசா நினைக்கலப்பா. அது ஒரு தகப்பனோட கடமை. உங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சதும் இந்த பொண்ணை உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போனோம். பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சு போச்சுன்னு காதை கடிச்சான். அந்த ஒரு வார்த்தைக்காகவே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சொன்ன அத்தனை கண்டிஷனை நான் ஒத்துக்கிட்டேம்மா. அப்பவே எனக்கு தோணுச்சு, அட மடையா, புள்ள வீட்டுக்கார மாதிரி நடக்காம பொண்ணு வீட்டுக்கார மாதிரி நடக்கிறியேன்னு தோணுச்சு. இது வரைக்கும் அவன் பேசுற எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டு தாம்மா இருந்தேன். இன்னைக்கு நேருக்கு நேரம் பகிரங்கமா என்ன பார்த்து என்ன வார்த்தை பேசிட்டா. இதுக்கு மேல நான் உசுரோட இருக்கணுமா? மா, அவன் என்ன பேசுறது கூட நான் பெருசா எடுத்துக்கலமா. ஆனா பெத்த புள்ள குத்துக்கல்லு மாதிரி ஒரு ஓரமா நின்றுகிட்டு இருந்தானேம்மா. அதுதான்மா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. சொல்லுமா, நீயே சொல்லுமா, சொல்லுமா. இந்த அவமானத்துக்கு அப்புறம் கூட நான் வாழணுமா? அப்பா ப்ளீஸ், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எதுக்கும் கலங்க கூடாது, தைரியமா இருக்கணும்னு எனக்கும் காயத்ரிக்கும் சொல்லுவீங்களே, இப்போ நீங்களே. வாழ்க்கையில வர கஷ்ட நஷ்டங்களை பார்த்து கலங்காம இருக்கலாம். ஆனா மானத்துக்கு ஒரு இழுக்கு வர்றப்போ எதிரில் இருக்கிறவன் ஆம்பளையா இருந்தா இழுத்து அடிச்சிடலாமா. ஆனா அவ பொண்ணா போயிட்டாலேம்மா, என்ன நானே தான் தண்டிச்சுக்கணும். இப்ப கூட நான் யோசனை பண்றது நான் சாகிறதா வேண்டாமாங்கிறதுக்காக இல்லம்மா. இப்போ பெத்தவனும் பிறந்தவனும் கூட இருக்கிறப்பவே அனாதை மாதிரி இருக்கிற உங்க கதியை நினைச்சு பார்த்தேன். மா, உங்களை கட்டி கொடுத்துருந்தா கூட நான் நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேம்மா. இல்ல உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருந்தா கூட உன் தங்கச்சி நீ கரை சேர்த்துருவேன்னு நினைச்சு நான் போய் சேர்ந்திருப்பேம்மா. ஆனா என்ன என்ன என்னம்மா பண்ண சொல்ற? என்னால முடிஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு வார்த்தையா, உங்க பாரத தாங்குற ஒரு தோளா நான் நடமாடிக்கிட்டு இருக்கேம்மா. இருப்பேம்மா, இருப்பேன். சரிப்பா, எங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காகவாவது நீங்க தெம்பா இருந்தா தானே உங்களுக்கு நல்லது. இந்தாங்க, இந்த பாலையாவது குடிங்கப்பா. வேண்டாம்மா, இத பார்த்தா உங்க அண்ணியோட முகம்தாம்மா எனக்கு தெரியுது. நீ போய் படு. சரிப்பா, உள்ள வந்து படுங்க, ஒரே பனியா இருக்கு. நான் இங்கே இருந்து செத்துற மாட்டேம்மா. அந்த நரகத்துக்கு தான் வரப்போறேன். கொஞ்ச நேரம் உங்க அண்ணி இல்லாத இடத்துல இருந்து இந்த இயற்கை காத்த சுவாசிட்டு வர. நீ போமா. அது கூட பால் வச்சிருக்கேன், குடிங்கப்பா. வா. ஏய், இன்னைக்கு உன்னோட கேம் சுத்தமா சரியில்லை தெரியுமா? இல்லடா. இல்ல, உன்னோட கான்சென்ட்ரேஷன் கேம்ல இல்ல, வேற எங்கேயோ இருந்தது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. டேய் கணேஷ், உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சேன். என்ன விஷயம்? உன் அத்தை பொண்ணு மீனாவை ஏன் வேணான்னு சொல்லிட்ட? பேரு தான் மீனா. அவளை பார்த்தா கருவாடு மாதிரி இருப்பா. உன் அத்தை பொண்ணு இப்ப பாத்தியா? இல்ல, நான் பார்த்து 2 வருஷம் ஆகுது. நீங்க அது பாத்தியா? நான் பார்த்தேன். இப்ப பாக்குறதுக்கு அவ சிம்ரன் மாதிரி இருக்கா. தமிழ் சீரியல்ல சொல்லணும்னா நடிகை பானுப்பிரியா இருக்காங்களே, அவங்கள மாதிரி இருக்கா. அவளை போய் வேணா சொல்லிட்ட? உனக்கு சந்தேகம் இருந்தா என் கூட பஸ் ஸ்டாண்டுக்கு வா, அங்க வந்து பாரு, உனக்கு எல்லாமே புரியும். எப்படா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? ஒரு பொண்ணு 2 வருஷத்துல இந்த அளவுக்கு வளர்ந்துருவாளா? பொண்ணுங்க வளர்ச்சி, அதுலயும் வயசு பொண்ணுங்க வளர்ச்சி பாம்பு முட்டை மாதிரி சும்மா புசு புசுன்னு வளர்ந்துருவாங்க. இல்ல ஆனந்த், டு யூ அக்ரி வித் மீ? பொண்ணுங்க வளர்ச்சி ஸ்பீடு தானே? எஸ், உண்மைதான்டா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு பொண்ணு இன்னைக்கு சும்மா ஜெக ஜோதியா இருக்கா. எஸ், நான் பார்த்து வளர்ந்த பொண்ண
இப்பதான் பூத்து வந்த பூ மாதிரி, பனியில குளிச்ச புல்வெளி மாதிரி. என்னால நம்பவே முடியல. ஆனந்த், என்னாச்சு உனக்கு? நான் பொதுவா கேட்டா நீ புது கவிதை சொல்ற, என்ன மேட்டர்? அது அது வந்து ஒன்றும் இல்லடா, சும்மா என் மனசுல பட்டதை சொன்னேன். டேய், நீ என்ன பண்ற? அவன் சொன்னால அந்த பொண்ணை போய் பாரு, நிச்சயம் நீ உன் முடிவு மாத்திப்ப. ஓகே, நான் வரேன்டா, ரொம்ப டைம் ஆச்சு. இவனுக்கு என்னாச்சு? அடேங்கப்பா, நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது உன் பெட்டர் ஹாஃப் ஒரு பெரிய டார்ச்சர் ஃபேக்டரி இருக்கும் போல இருக்க. மாதிரி எல்லாம் இல்ல, டார்ச்சருக்கே இவதான் மாதிரி. சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. வீட்ல ரூம்குள்ள இருந்தானா எனக்கு டார்ச்சர், வெளியில இருந்தானா என் அப்பாவுக்கும் என் தங்கச்சிகளுக்கும் டார்ச்சர். இதுல காமெடி என்னன்னா, அவ செய்யறது தப்புன்னு அவளுக்கே தெரியாது, தெரிஞ்சாலும் ஒத்துக்கிறது இல்ல. அவ செய்யற எல்லா தப்புக்கும் நாங்க தான் முழு பொறுப்புன்னு சொல்றா. எங்களை என்ன பண்ண சொல்ற? ஏன் நேரம் சரியில்லை, கஸ்டமரா இருந்தா கட் பண்ணிடலாம். கட்டிக்கிட்டேனே, காலத்தை தள்ள வேண்டியதுதான். கேலண்டரை பார்த்துக்கிட்டேன். என்னதான் இருந்தாலும் நேத்து உங்க அப்பா கிட்ட உன் ஒய்ஃப் நடந்துகிட்டதா நீ சொன்ன சம்பவம் ரொம்ப ஜாஸ்தி. மாமனாருங்களை மறைமுகமா திட்டுற மருமகளை பார்த்துருக்கேன், கேள்வியும் பட்டிருக்கேன். பட் ஷீஸ் டூ மச், நோ த்ரீ மச். மாமனாரை தகப்ப ஸ்தானத்துல வச்சு வணங்கணும். அந்த அளவுக்கு இல்லாட்டி போனாலும் அட்லீஸ்ட் மனிதாபிமானத்தோட பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு நடந்திருக்கு. உன்னை நினைச்சாதான் எனக்கு கோவமா வருது. என்ன தாண்டா பண்ண சொல்ற? கை இருக்குல்ல, பல்லாருன்னு கண்ணத்துல ஓங்கி ஒரு அறவிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு உனக்கு தைரியம் இல்லடா. தைரியம் இல்லாம என்ன? மின்சாரத்தை தொட்டா ஷாக் அடிக்கும், சில சமயம் அடிக்காமையும் போகும். ஆனா பாதுகாப்பு இல்லாம சம்சாரத்தை தொட்டா அவ்வளவுதான். எத்தனை வாட்ஸ் கரண்ட் ஷாக் அடிக்கும்னே தெரியாது. ஏதோ இது வரைக்கும் எங்க எல்லாரும் அந்த வீட்டுல இருக்க வைக்கிறாளே, அதுவே சந்தோஷமா தான் இருக்கு. நீ வேற. ஓஹோ, இன்னொரு ரகசியம் சொல்றேன். மத்த ஆம்பளைங்க மாதிரி நான் கையோ காலையோ நீட்டினேன்னா அடுத்த நிமிஷமே ராஜினாமா கடிதம் கொடுத்து வேலையை காத்துல பறக்க விட்டுருவான். வேலையை விடட்டுமே. விட்டா அவ்வளவுதான், பற்றாக்குறை பட்ஜெட் வந்துடும். என் ஒருத்த சம்பளத்துல எப்படி என் குடும்ப வண்டி ஓட்ட முடியும்? அதுக்காக எதுவா இருந்தாலும் இதுதான். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் குடும்ப வாழ்க்கை அட்டவணை மாதிரி. பாசம் பந்தம் எல்லாமே பட்ஜெட்ல அடிபட்டு போயிடும். ஓஹோ, பொண்டாட்டியோட வருமானத்திலே குறியா இருக்கிறதுனால எல்லா அவமானங்களையும் பொறுத்துக்கிறியா? இதை வேற மீட்டிங் போட்டா சொல்ற. அது போகட்டும், உங்க அப்பா கிட்ட உன் ஒய்ஃப் நடந்துகிட்ட விதம் தப்பானது. அது உங்க அப்பாவுக்கும் உனக்கும் வேதனை தரக்கூடிய விஷயம். அதையாவது நீ உணர்றியா? ஏண்டா, அது கூட உணர முடியாத மரக்கட்டையானா? நானும் மனுஷன் தானே. அப்போ உங்க அப்பா மனசு புண்பட்டிருக்கோம். அவர் மனசு மட்டும் இல்லை, என் மனசு கூட புண்பட்டிருக்கு. கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நீ அனுபவிக்க வேண்டியதுதான். ஆனா அவர் என்ன பாவம் பண்ணாரு? உன்னை மகனா பெத்தது அவர் செஞ்ச பாவமா? என்ன இப்ப என்ன பண்ண சொல்ற? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நாளைக்கு உங்க அப்பா உன் பொண்டாட்டியோட முகத்தை பார்த்துட்டு எப்படி ஒரே வீட்டுல இருப்பாரு? அப்போ தனி கொடுத்துன போக சொல்றியா? சேச்சே, அப்புறம் உங்க அப்பாவுக்கும் உன் தங்கச்சிங்களுக்கும் யார் பணம் கொடுக்கறது? நான் அதை சொல்லல. நிச்சயமா உங்க அப்பா நொந்து போயிருப்பாரு. முதல்ல அவரை சமாதானம் பண்ண வேண்டாமா? அவரை நான் சமாதானம் பண்ண போனா அவர் நரசிம்ம அவதாரம் எடுத்து என்ன நார கிழிச்சிருவாரு. அவர் பார்க்கறதுக்கு தான் சாதம், ஆனா அவர் கோபம் எனக்கு தான் தெரியும். எப்படியோ என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால அப்பாவை சமாதானம் பண்றதை விட என் சம்சாரத்தை சமாதானம் பண்றதுக்கு தான் ஒரு நல்ல வழி கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன அது? சொல்றேன். சக்சஸ் ஆனதும் முதல்ல உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவேன்.
என்ன திலகா படிக்கிறியா? எப்படி தெரியுது? அப்படிதான் அப்படிதான். என்ன புக்கு? ஓ, இந்த புக்கா? நீங்க படிச்சிட்டீங்களா? என்ன திலகா, டெய்லி பேப்பர் படிக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்ல. ஆமாமா, நீங்க ரொம்ப பிஸி. நான் தான் வேலை வெட்டி இல்லாம இருக்கேன். ஐயோ, நான் அதுக்கு சொல்லல. அந்த 6 வித்தியாசத்தை கண்டுபிடிச்சியான்னு கேட்டேன். உங்களால ஒரு பேப்பரும் பேராவும் இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். அது தெரியாதா எனக்கு? நீ எழுதியிருந்தா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாமேன்னு சொன்னேன். என்ன விஷயம்? வளவளன்னு பேசாம சுருக்கமா சொல்லுங்க. உங்க அப்பா வயசு இருக்கும் எங்க அப்பாவுக்கு. அவரை போய் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. என்ன மரியாதை? கொல்லாத மரியாதை. உங்க அப்பானாலதான் விட்டேன். எங்க அப்பாவா இருந்தா வேற விஷயம். எங்க அப்பாக்கு இந்த மாதிரி அல்ப புத்தி எல்லாம் கிடையாது. என்ன நீ பாட்டு பேசிக்கிட்டே போற? அல்ப புத்தி அது இதுன்னு. ஏன் எதிரிலேயே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவர் பேசுறியே? நான் இல்லாதப்போ அவர் என்னென்னலாம் பேசியிருப்பேன். ஓங்கி அரைஞ்சனா. அவர் எனக்கு அப்பா மட்டும் இல்ல, உனக்கு மாமனாரும் கூட. உங்களேனா கொஞ்சம் அடக்கம் ஒடுக்க வேணும். போய் மரியாதையா பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேளு. என்ன முறைக்கிற? மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? முதல்ல என்ன மன்னிப்பு கேட்க சொன்னதுக்காக நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னது? மன்னிப்பு கேட்காம எதுத்தா பேசுற? நான் உன் புருஷங்கிறத மறந்துட்டு பேசுறியா? அக்கா, எனக்கு கோவம் வந்தது, அவ்வளவுதான். நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஆமா அக்கா, அக்கா. மிருகமா மாறிடுவேன், ஜாக்கிரதை. தப்பு தப்பு. இது அவங்களுக்காக, அவ்வளவுதான். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அவங்களுக்காக மட்டும்தான். நீ கோச்சுக்காத. என்னதான் இருந்தாலும் நான் அவங்களுக்காக பேசணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, அதான் அவங்களுக்காக சத்தம், உனக்காக சைலன்ஸ். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. எனக்காக அப்பா கிட்ட பட்டும் படாம ஒரே ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்டுறேன். என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தானே. என்னது? என்னடி எகிற? நான் சொல்றது புரியுதுல? போய் எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. இப்போ எங்க அப்பா கிட்ட போய், மாமா மாமா நான் பண்ணதெல்லாம் தப்புதா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன், நீங்க தான் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிக்கணும்னு கெஞ்சி கூத்தாடி சாஷ்டாங்கமா என்ன மன்னிக்கணும்னு சொல்லி கால்ல விழுற. இப்போ போகல, நடக்கிறத வேற. இந்த உலகத்துல 7 அதிசயங்கள். அட, ஐஸ்வர்யா ராயும் சேர்த்து 8 அதிசயம். இது என்ன 9வது அதிசயமா? என்னைக்கே இல்லாம அண்ணன் குரல் சத்தமா கேக்குது. அண்ணியோட குரல் பழைய பட ஹீரோயின் மாதிரி ரொம்ப டம்மியா கேக்குதுக்கா. என்னடி கிண்டலா? அண்ணன் சிவாஜி கணேஷ கமலஹாசனையும் மிஞ்சி நடிக்கிறார் போல் இருக்கு. வாய் மூடி. அண்ணனோட குரல் இப்படி கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்ப நீ நம்புறியா? சும்மா இரு நீ. அப்ப நம்பல. இப்ப தூங்க போறியா இல்லையா? சரிம்மா. இத பாருமா, நீ சம்பாதிக்கிற, நான் இல்லைன்னு சொல்லல. உன் சம்பாத்தியத்துல தான் நம்ம குடும்பமே ஓடுது. அதையும் நான் மறுக்கல. இருந்தாலும் இந்த குடும்ப தலைவர் மனசு நொந்து எதுவும் சாப்பிடாம வெளியில உட்கார்ந்திருக்காரு. நம்ம குடும்பத்துல சகஜமான நிலைமை வரணும்னா நீ அவரை சமாதானப்படுத்தி ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக. நான் இது வரைக்கும் உன்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கேனா? உன் பேச்சை எப்போது மீறியாவது இருக்கேனா? சொல்லு. நீயே உன் மனசாட்சியை கேட்டு பாரு. நான் சொல்றதுல இருக்கிற நியாயத்தை நினைச்சு பாரு. தப்புனா போக வேண்டாம். சரின்னு பட்டா நீயே ஒரு டம்ளர்ல பால் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து சமாதானம் பண்ணு. போமான்னு சொல்றேன். இல்ல இங்க பாருங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால தான் நான் போறேன். ஆனா அந்த பால் பழம் அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். அங்க போய் என்ன சமாதான வார்த்தை வருதோ அதை தான் பேசுவேன். அவ்வளவுதான். ஓகேயா? எப்படியோ நீ போனா அதுவே போதுமா.